ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காதோடு நான் உங்கள் கண்மணி. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமா? நான்சியோட ஸ்டூடெண்ட் தம்மைக்கிட்ட சாரி கேட்டதுக்கப்புறம் நெடும்பரதிக்கு ரொம்பவுமே கில்ட்டாகவும் மனசு ரொம்பவுமே பாரமாகவும் இருந்துச்சு. அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போனான். அங்கே அவனுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு. அவன் பைக்கில் போகிறப்போ சடனாக மழை வர ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மழை அவன் கண்ணீரோட கலந்து வந்ததை அவன் உணர்ந்தான். அந்த மலை துளி அவனோட விஷனை பிளர்ராக்கிடுச்சு. அவனோட வழியை இந்த வேர்ல்டு கிட்ட இருந்து ஹைட் பண்ணுச்சு. அவன் தமிழ்விழியோட பேசின வார்த்தைகள் எல்லாமே இந்த மலையோட கரைஞ்சிராதான்னு ஆசைப்பட்டான். நெடும்பருதி வெற்றி அண்ணாக்கு கால் பண்ணான். அவர் அட்டன் பண்ணி, சொல்லுடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அண்ணா, நான் வெளியே தான் இருக்கேன், கொஞ்சம் கதவை ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு புரோக்கன் வாய்ஸில் கேட்டான் நெடும்பருதி. அவர் கதவை திறந்து, என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க, மழை தான் இன்னும் 1 மணி நேரத்தில் விட்டுருமே, நின்று வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாரு வெற்றி. நெடும்பரதியால் அதுக்கு மேலே தாங்க முடியல. வெற்றியை கட்டி பிடிச்சிட்டான். அவனோட அந்த செயலை நினச்சி ரொம்பவுமே கில்ட்டாக ஃபீல் பண்ணான். அண்ணா, நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனபாரத்தோடையே அங்கிருந்து எதுவும் பேசாமல் கிளம்பிட்டான் நெடும்பரதி. வெற்றி அண்ணா அவனுக்கு டவலும் சேஞ்ச் பண்ண ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்தார். அவன் மாடியில் இருக்கிற ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். வெற்றியனோட வீடு ஹில் ஏரியாவில் இருந்துச்சு. அங்கே அந்த பறவைகளோட சத்தம், அந்த சுத்தமான காற்று, அந்த அழகான மலையோட அழகு எல்லாமே சேர்ந்து அவன் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. வெற்றி அண்ணா 2 காஃபி கொண்டு வந்தார். அதை அவன்கிட்ட 1 கொடுத்துட்டு அவரும் கொஞ்சம் குடிச்சிட்டு அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்லுடா என்னாச்சு சார், இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனோட வெற்றி அண்ணா நெடும்பருதியை பார்த்து கேட்டார். அவன் நடந்த விஷயத்தை எல்லாமே ஒன்று விடாமல் வெற்றி அண்ணா கிட்ட சொன்னான். நான் அந்த பொண்ணை ரொம்பவுமே ஹர்ட் பண்ணிட்டான்னா, அவள் பிளைண்டுன்னு எனக்கு தெரியாதண்ணா அப்படின்னு உடஞ்ச குரல்ல நெடும்பருதி சொன்னான். பாவம்னா அந்த பொண்ணு அழுதுட்டாங்க, சாரி கூட சொல்லலைண்ணா அப்படின்னு அவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணான். அவன் இதயத்தில் கையை வச்சுட்டு, இங்கே ஏதோ மாதிரி பண்ணுதுண்ணா, எனக்கு ரொம்ப வலிக்குது, இது வரைக்கும் நான் யாரையும் இப்படி ஹர்ட் பண்ணதில்லை, மனசு ரொம்பவுமே வலிக்குதுண்ணா அப்படின்னு வெற்றி கிட்ட சொல்லி அவன் அழுதான். டே காமாயிடுறா, ஃபஸ்ட்டு தைரியமாக தானே பேசுன, நாளைக்கு நம்ம போய் சாரி கேட்டுடலாம், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு வெற்றி அண்ணா சமாதானம் பண்ணுற மாதிரி நெடும்பருத்தி கிட்ட சொன்னார். இல்லைண்ணா, சாரி சொன்னால் மட்டும் பத்தாது. அதுக்கு வெற்றி அண்ணா சொன்னார், சரிடா பேசாமல் காலில் விழுந்துரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கலாய்க்காதீங்கண்ணா, எனக்கு ரொம்பவுமே மனசு வலிக்குதுண்ணா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா அப்படின்னு நெடும்பருத்தி சொன்னான். என் தம்பி நெடும்பருதிக்கு இவ்வளோ பேச தெரியும்னு எனக்கு இப்போதாண்டா தெரியுது, என்னடா பொண்ணு எதுவும் அழகாக இருந்துச்சா அப்படின்னு ஒரு டீசிங் டோனில் வெற்றி கேட்டார். அட போண்ணா, நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை அப்படின்னு நெடும்பருதி சொன்னான். என்னடா சொல்கிற, பார்க்கவே இல்லையா அப்படின்னு ஒரு ஷாக்கிங் டோனில் வெற்றி கேட்டார். அவன் சிரிச்சுட்டே, ஆமாண்ணா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். நெடும்பருதி அவன் இதயத்துக்கிட்ட கையை வச்சுட்டு, அவள் அழுகிறப்போ இங்கே ஏதோ பண்ணுச்சுண்ணா, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவள் அழுகிற சத்தம் எனக்கு கேட்குறப்போ ரொம்பவுமே வேதனையாக இருந்துச்சு, என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதான் சாரி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நெடும்பருதி சோகமாக சொல்லிட்டு இருந்தார் வெற்றி கிட்ட. என்னடா ஏதோ சரக்கடிச்ச மாதிரி இப்படி உளறிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் அந்த ஹேபிட் இல்லை அப்படின்னு வெற்றி அண்ணா கலாச்சிட்டு இருந்தார். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேற ஏன்னா அப்படின்னு நெடும்பருதி ரிப்ளை பண்ணான். ஒரு வேளை பையனுக்கு காதல் எதுவும் வந்துருச்சோ, வாய்ப்பில்லையே, அவங்கள பார்க்கலான்னு வேற சொல்கிறான் அப்படின்னு வெற்றி தனக்குள்ளாரையே பேசிக்கிட்டாரு. சரி அண்ணா, ஐ எம் ஃபீலிங் பெட்டர், நான் கிளம்புறேன், நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெடும்பருதி கிளம்புனார். தம்பி இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க, இது அனிமல்ஸ் எல்லாம் வாக்கிங் போகிற டைம், நம்ம காலையில் ஒன்றா கிளாஸுக்கு போகலாம், இப்போ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வெற்றி ப்ளேஃபுல் டோனில் சொன்னார். அண்ணா லேட் ஆச்சுண்ணா, என்னால் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஹரி டோனில் நெடும்பருதி சொல்ல, யாரை பார்க்க முடியாது அப்படின்னு வெற்றி நக்கலாக கேட்க, பார்க்க முடியாதா சொன்னனா, இல்லையே நான் அப்படி எதுவும் சொல்லலையே, உனக்கு வயசாயிடுச்சு அதான் காது கேட்கல போல அப்படின்னு அசிங்கமாக மழுப்பினாரு நெடும்பருதி. நீ சரியில்லை, நான் கீழே போகிறேன், பாப்பா தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி வெற்றி கிளம்பிட்டாரு. நெடும்பருதி ஒரு லூசு மாதிரி சிரிச்சான். அவளோட நினைவிலேயே அப்படியே தொலைஞ்சு போயிட்டான். அவளை பற்றி நினைக்கிறப்போ அவன் மனசு ரொம்பவுமே லேசாச்சு. அவளை நினச்சிட்டே ஒரு காதல் பாடலை பாட ஸ்டார்ட் பண்ணான். அந்த பாட்டு, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும்,
மின்னகளவளது இடியாகும் மௌனங்களவளது ஒளியாகும். அப்படி அவன் பாடிக்கிட்டு இருக்கும்போது நெடும்பருதி வெற்றி அண்ணாவோட த்ரோட் கிளியரிங் சவுண்ட் கேட்டுச்சு. பில்லோவும் பெட்ஷீட்டும் ரூமில் இல்லை, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா கழுத கணக்கிற சவுண்ட் இங்கே கேட்குது. அண்ணா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா தம்பி அப்படின்னு ஒரு மிஸ்சீவியஸ் டோனில் வெற்றி கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு அவன் ப்ளஷ்ஷை மறைச்சிட்டு ரிப்ளை பண்ணா நெடும்பருதி. ஐயோ இவனுக்கு என்னமோ ஆகிருச்சு, நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கயிறு வாங்கி கட்டணும். கருப்பா உன் பிள்ளைய இன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கப்பா, நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து மந்திரிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிட்டாரு. நெடும்பருதி கிறுக்க மாதிரி சிரிச்சான். அவன் ஏதோ புதுசாக லவ் வந்த டீனேஜ் பையன் மாதிரி பிஹேவ் பண்ணான். அந்த பொண்ணை பற்றி நினச்சிக்கிட்டே நெடும்பருதி தூங்கிட்டான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Have a sip of coffee. This is Coffee Break Story. Signing off your Kanmani.